ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலிருந்து புதிய ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு ரயில்வே துறையிலிருந்து புதிய ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது எந்தமான கேட்டகரி அப்படின்னா ஐசோலேட்டட் கேட்டகரிக்கான ஒரு வேலைவாய்ப்பு தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வேலைக்கு நம்ம எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 30/12/2025 29/1/2026 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. அதேமாரி வந்து பார்த்தா ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல அப்படின்னா அதை கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. 1/2/2026 10/2/2026 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கான பதவி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எந்தமான பதவி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல சீஃப் லா ஆஃபீஸர், அது லா அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 44,900 ரூபாய் கொடுக்குறாங்க. 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 22 வேக்கன்சி. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்டிருக்காங்க. சேம் சேலரி. 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி கேட்டிருக்காங்க. 35,400 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 202 வேக்கன்சி. சீனியர் பப்ளிக் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. சேம் சேலரி, சேம் ஏஜ் லிமிட்டுங்க. 15 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. சேம் சேலரி, சேம் ஏஜ் லிமிட். 24 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 2 வேக்கன்சி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3 கேட்டிருக்காங்க. கெமிஸ்ட்ரி மற்றும் மெட்டலஜிக்கல்ஸ்னு அதுலேருந்து 19,000 ரூபாய் சேலரி. 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 39 வேக்கன்சி. சயின்டிஃபிக் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. 44,900 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 1 வேக்கன்சிங்க. ஸோ மொத்தமாக 8 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. 312 வேக்கன்சியை தான் அறிவிச்சிருக்காங்க. பட் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ விருப்பம் தகுதியும் இருக்கவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. இந்தியாவில் இருக்க எல்லாருமே தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி அறிவிச்சிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் வந்து பாருங்கள் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி அதிகபட்சமாக 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி என்சிஎல் 3 வருஷம் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கான ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஓபிசி அந்த மாதிரி இருக்குது. ஜென்ரல் கேட்டகரிக்கு 500 ரூபாய். ஃபீமேல் கேட்டகரி, டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன், எஸ்சிஎஸ்டி அவங்களுக்கு வந்து 250 ரூபா நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணால் போதுமானதுங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு உங்களை எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஒரு சிலதுக்கு மட்டும் உங்களுக்கு அந்த டெஸ்ட் இருக்கும். அந்த இப்போ ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னா டிரான்ஸ்லேட்டருக்கான டெஸ்ட்டு மட்டும் வைப்போம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் மொத்தமாக 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்கும் போது நெகட்டிவ் மதிப்பெண் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்திக்கு மற்றும் டிரான்ஸ்லேஷனுக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். இதாங்க உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். சிங்கிள் எக்ஸாமினேஷன் வச்சு செலெக்ஷன்ஸ் வந்து பண்ணுறாங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கல்வி தகுதி பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ எந்தமான கல்வி தகுதி அது என்ன அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, முதல்ல சீஃப் லா அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி இன் லா கேட்டிருக்காங்க. லா டிகிரி முடிச்சுட்டு 3 வருஷம் ஸ்டாண்டிங் ப்ராக்டிஸ் நீங்கள் பார் கவுன்சிலில் 3 வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இதுக்கு சேம் அதே மாதிரி தான் பேச்சுலர் டிகிரி இன் லா முடிச்சுட்டு 5 இயர் வந்து பார்த்தா அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் கேட்டிருக்காங்க. இதுக்கு தான் அதிகபட்ச வேக்கன்சி. இதுக்கான கல்வி தகுதி மாஸ்டர் டிகிரியை வந்து பார்த்தா ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் இங்கிலீஷ் வித் ஹிந்தி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 2 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பாருங்கள் எனி டிகிரி முடிச்சு அல்லது டிப்ளமோவில் பப்ளிக் ரிலேஷன் முடித்தவங்க, அட்வர்டைசிங் முடித்தவங்க, ஜேர்னலிசம் முடித்தவங்க, மாஸ் கம்யூனிகேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பெட்டர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டெசரபிள் தான், ஸோ நாட் கம்பல்சரி. அதுக்கப்புறம் ஸ்டாஃப் அண்டு வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க. இதுக்கு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஸோ கீழே இருக்க ஏதாச்சும் ஒரு கல்வி தகுதி முடிச்சிருக்கணுங்க. டிப்ளமோ இன் லேபர் அல்லது சோஷியல் வெல்ஃபேர், டிப்ளமோ இன் லேபர் லா முடித்தவங்க, அல்லது எல்எல்பி வித் பேப்பர் இன் லேபர் முடித்தவங்க, பிஜி டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க, அல்லது எம்பிஏ வித் பேப்பர் இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க, அல்லது எம்பிஏ ஹெச்ஆர் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ கிராஜுவேட் முடிச்சு ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 2nd கிளாஸ் மாஸ்டர் டிகிரியில் சைக்காலஜி முடிச்சுட்டு 1 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12th பாஸ் பண்ணால் போதுமானது, அல்லது வந்து பாருங்கள் 12th ஈக்குவலாக அந்த ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக முடிச்சிருக்கணும். ஸோ 12th பாஸ் பண்ணால் போதுமானது. சயின்டிஃபிக் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 2nd கிளாஸ் மாஸ்டர் டிகிரி இன் சைக்காலஜி அல்லது அந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் இது வந்து பார்த்தா முன்னாடியே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ ஒன்றுத்துக்கும் எந்தமான கேட்டிருக்காங்க எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதி 8 பதவிக்கும் கல்வி தகுதி. ஓகே, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்ஆர்பி வைஸாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 27 வேக்கன்சி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 5 பதவி. இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல சென்னை ஆர்ஆர்பி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மொத்தமாகவே உங்களுக்கு ஒரு 3 பதவி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் கேட்டிருக்காங்க. இன்டர்னல் கோச் ஃபேக்ட்ரி சதர்ன் ரீஜனில். சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க சதர்ன் ரீஜன். அதேமாரி ஐசிஎஃப் கோச் ஃபேக்ட்ரி. ஃபைனலாக ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர். மொத்தமாக 3 பதவி தான் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர், ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர், அந்த 3 பதவி மட்டும்தான் சென்னை ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த மூணு போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு தகுதி இருக்குது. அந்த ரிசர்வேஷன் ஆல்சோ பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு அப்படி இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணிங்க. ஏன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு காமிக்கலாம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 3 பதவி மட்டும்தான் இருக்குது. அந்த 3 பதவியுமே உங்களுக்கு வந்து பாருங்கள். ஸோ ஜென்ரலுக்கு 1 கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பாருங்கள் ஜென்ரல் 4. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ என்னமான ரிசர்வேஷன் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ரிசர்வேஷனுக்கு வேக்கன்சி இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா வந்து பார்த்தா விட்டுருங்க. ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன்ஸாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்தா அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இப்போதைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. கம்மி வேக்கன்சி தான் தமிழகத்துக்கு. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம rrb.chennai.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு கிளிக் ஹியர் அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இருக்கவங்க டேரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி ஆர்ஆர்பி அப்ளை பண்ணுமோ சேம் அதே ப்ராசஸ் தாங்க, எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ நிறையா வீடியோ போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை வந்து பண்ண பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.